உள்ளூர்காரனுக்கு பெய்ய பார்த்தா கண்டா, வெளியூர்காரனுக்கு தண்ணியை பார்த்தா கண்டம்னு ஒரு பழம் கேள்விப்பட்டு நம்மளுடைய ராசி ராசியோட போய் குடிக்க போறான். 2025 நம்மளுக்கு நல்லா சொல்றானே, என்னமோ சொல்றானே. அப்படி பாட்டி இருக்கு அங்க இல்ல, கண்ணாடி ஏற்றி விட்டு வா. ஆமாம், இல்லை கண்ணாடி ஏற்றி விட்டு மட்டும் வா எல்லா பக்கமும். இங்கே கொஞ்சம் நல்லா இருக்கும், தெளிவாக இருக்குது. இது வந்து மேசராசிக்கு வந்து தப்புக்கலாம். ஏன்னா நான் வந்து மேசராசி, ஓகேவா? நீ என்ன ராசிடா? ரிஷபராசி. தம்பிக்கு வந்து ரிஷபராசிக்கு அங்கே இருக்குது தப்புக்கலாம். சுற்றி அது வந்து மீனம், அது அப்படியே இருக்க ராசி. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ராசி இருக்குது. மொத்தம் எத்தனை ராசி இருக்குது அத்தனை ராசிக்கு வந்து தெப்பக்குளம் இருக்குது. இப்போ வந்து நான் மேசராசினால மேசராசியில் குளிச்சுக்கிட்டு இந்த டிசம்பர் மாதத்தில் உள்ள எல்லா கணக்கையும் முடிச்சுட்டு புது கணக்கு ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறான். நல்ல பெரிய தெப்பக்குளமாக இருக்குது. சரியா? டேய், இதில் என்ன இருக்குது ஏன்னு தெரியல. இது எங்கே இருக்குன்னா, நம்ம இது என்ன இதெல்லாம் இது தேவகோட்டைக்கும் பக்கத்தில். தேவகோட்டையில் கண்ணாந்தேவி கண்ணாந்தேவியில் தான் இந்த தெப்பக்குளம் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்குது. அதனால் யாராவது தேவகோட்டை வந்தீங்கன்னா இந்த தெப்பக்குளத்தில் குளித்து பாவ புண்ணிய கணக்கில் குளிச்சுக்கிற மாதிரி அப்படியே கொஞ்சம் புஷ் பண்ணி வை, குளிச்சுட்டு வந்துடுறேன். குளிக்கிறதெல்லாம் காமிக்க வேணாம். உள்ள மெதலை கிடந்தாலும் கிடக்கும். சரியா? பார்த்து குடி. ரிஷபமா நீ? ரிஷபம். உனக்கு நல்ல யோகம். சரியா? அதனால் பாவம் செய்கிறதெல்லாம் மறந்துடு, புண்ணியமாக செய்யப்பாரு. அப்புறம் நம்ம வீடியோவை பார்த்துட்டு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எல்லாம் பண்ண வேணாம், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வைங்க. ஏன்னா 1000 சப்ஸ்கிரைப் கேட்குறாங்க, யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. குறைஞ்சா வயிறிய அடுத்தடுத்து நல்ல வீடியோவை போடுறோம். நம்ம வீடியோலாம் யாரும் போட்டுக்க மாட்டாங்க. சொல்கிறா உன் பங்குக்கு ஏதாவது சொல்லி விட்றா. நீங்கள் சொன்னதே இது போதும். 10 பேர், அந்த 10 பேரில் கூட நம்ம வந்து சப்ஸ்கிரைப் அந்த பட்டன் போதில்ல, கைக்கு போதில்ல. 1000 பேர் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வீடியோ கொஞ்சம் கோயில் நல்ல பெரிய கோயிலாக தான்டா இருக்குது. எல்லாம் சரியான குளமத்தை இருக்குது. இந்த பக்கமாக வந்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கான போர்டு வந்து இருக்கும் அந்த தெப்பக்குளத்துக்கு, அந்த படிக்கட்டுக்கு முன்னாடி. தம்பி வந்து ரிஷபராசி தம்பி. இதில் விழுந்து உங்களுடைய பாவம் சரி நீ செய்ய அது இன்றைக்கி செய்யக்கூடாது, விழுந்து கழிச்சு விடுங்க டிசம்பர் மாதத்தில். குளிக்கிற லைட்டாக இது மாத்திரை துணி இல்லையே. குளிச்சுட்டு குளிக்கனா குளி, இல்லைன்னா தண்ணி எடுத்து தொளிச்சிட்டு வா, கிளம்புவோம். இந்த சாமிக்கு வந்து எப்பா ஐயப்ப சாமிக்கு வந்து ஒரு இது இருக்கிற மாதிரி இங்கேயும் இருக்குது. இதில் வீடியோ எடுக்கலாமா என்னன்னு தெரியல. பெண்கள் உள்ளே அனுமதி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக காரணம் இருக்கும். காரணம் இல்லாமல் இந்த கோயிலுக்கு வந்து இந்த போர்டு வச்சுருக்க மாட்டாங்க. நாத்தியடிகளே கொஞ்சம் அமைதியாக போயிருங்க.
ஒரு பாட்டு பண்ணல தாடிக்காரன் ஐயாப்பா டேய் சும்மாடா அவன் வாயா இருக்குன்னு ஏதாவது பேசி போயிடுவாங்கடா நம்ம. அநேகமாக முருகப்பெருமானத்தான் இருப்பார்னு நினைக்கிறேன். வேல் இருக்கு. சோனியா மாட்டாரு சோனியாவா? ஆ மரத்தில் இருக்காருன்னா ஒன்று நாயராக இருப்பார். முருகன்ற இது இங்கே தனியாக இருக்க மாட்டார். கோயிலாக இல்லைடா, விநாயகர் இந்த பக்கம் இருக்காரு, யார் இருப்பாங்க. முருகன் போட்டா இருக்கு. ஆனால் சிலையை காணா. முருகருடைய வேல் அம்பு எல்லாம் இருக்கேன். சரி, எதாக இருந்தாலும் அப்போ உள்ள விதிகளை பின்பற்றுங்க. ஆத்திரங்கரையெல்லாம் இவர் தானே இருப்பார். பிள்ளையார் தான் இருப்பார். சிலையை காணா. சரி நண்பர்களே, சொன்னதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிறேங்க.